சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன், நடுப்புற கொஞ்சம் கேப் கொடுத்துட்டேன், ரொம்ப சாரி. திருப்பி கதை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மரியாதை ராமன் கதைகளை பார்க்கலாம். என்னென்ன கதை எனக்கு நடுப்புற தோணுதோ அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். மரியாதை ராமன் கதையில் ஃபஸ்ட்டு ஒரு கதை என்னென்னா, 4 திருடர்கள் இருக்காங்க. 4 திருடர்கள் கூட்டாக டெய்லி திருடிட்டு ஒரு தோண்டியில் அவங்க திருடின பொருள்கள், தங்கம், பணம், வைடூரியம், என்னெல்லாம் நகைகள் எல்லாத்தையும் எடுத்து அது உள்ளே போடுவாங்க. அவங்க இந்த 4 பேரும் டெய்லி இரவு அந்த தோண்டி உள்ளே போட்டு வைப்பாங்க. ஆனால் அந்த தோண்டி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியான ஆள், பத்திரமா வச்சுக்கிற ஆளை தேடிக்கிட்டு இருந்தாங்க. யார் கொண்டு போய் இதை பத்திரமா வச்சுக்கிறது, நம்ம திருடி கொண்டு வரோம், பத்திரமா எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னே, ஒரு பாட்டி, ஒரு எழுத்த வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க தான் பொறுப்பான ஆள் அப்படின்னு சொல்லி அந்த தோண்டி அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டா நம்ம திருட தொழில் இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த ஊரில் ஓடும். இதை முடிச்சிட்டப்பறம் நம்ம கிளம்பும் போது அந்த பாட்டிக்கிட்டேருந்து வாங்கிக்கலான்ற ஐடியா பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த தோண்டியை கொண்டு போய் இந்த பாட்டிக்கிட்ட சொல்லி, பாட்டி இந்த தோண்டியை வச்சுக்கோங்க, நாங்கள் டெய்லி திருடி கொண்டு வந்த பொருளெல்லாம் இதில் சேர்த்து வைக்கிறோம், நாங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் கிளம்பிடுவோம் இந்த ஊரை விட்டு, அப்போ நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, நாங்கள் 4 பேரும் வந்தால் தான் நீ அந்த தோண்டியை கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்கக்கூடாது. அதுதான் நாங்கள் 4 பேர் கேட்கறச்ச ஒன்றா கேட்கறச்சு தான் நீ கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு இவங்க தோண்டியை பாட்டிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. பாட்டி பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க டெய்லி இந்த கொண்டு வந்து இந்த பாட்டி வீட்டில் வச்சு இந்த நகையெல்லாம் வச்சுட்டு போவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, பாட்டி வீட்டுக்கு இந்த தோண்டியெல்லாம் வச்சுட்டோன்னே பாட்டி சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டுட்டு இலை பாடுறதுக்கு எழுத்தாப்பில் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா மோர் எடுத்துகிட்டு போகிறாங்க, மோர் விற்றுட்டு போகிறாங்க, தலை மேலே பானையை வச்சுக்கிட்டு. அவங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, வெயிலில் தாகமாக இருக்குது, நம்மளுக்கு மோர் வாங்கி குடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மோர் வாங்குறாங்க. மோர் வாங்கி குடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, இந்த பானை மோரையும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தாகம் எடுக்கும்போதெல்லாம் குடிச்சிக்கலாம்ல, நம்ம எதுக்கு சும்மா அப்படி கொஞ்சம் குடிச்சிட்டு விடணும். அந்த அம்மா கிட்ட இருங்க, நாங்கள் ஒரு பானை எடுத்துகிட்டு வரோம், இந்த மோர் அதில் ஊற்றி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பிச்சு, இந்த 4 பேரில் ஒருத்தரை அனுப்பிச்சு, ஏற்ற விட்டு பாட்டிக்கிட்ட போய் ஒரு தோண்டி வாங்கிட்டு வா, இந்த நம்ம மோரை எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம், நம்ம எல்லோரும் தாகம் எடுக்கும்போது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் போகிறாரு பாட்டி வீட்டுக்கு போய் பாட்டிக்கிட்ட ஒரு தோண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு. இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இந்த தோண்டியை நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு, திருடலான்னு ஆசை என்ன சொல்கிறாரு. பாட்டி கேட்குறாங்க, எதுக்கு தோண்டி? இல்லை, அவங்க தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க, எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்காங்க வேறு 3 பேரும், நீங்கள் கொடுங்க, மோர் வாங்கி வச்சுக்கிறதுக்கு வேணும், நாங்கள் கொடுத்த தோண்டியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த பாட்டி அவன் கேட்குறான்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இல்லை, அப்படியே நம்பிக்கை இல்லை இந்த பாட்டி. என்ன செய்யுது, நான் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னொடனே வெளியில் இந்த 3 திருடர்கள்கிட்ட கத்தி கேட்குறாரு. பாட்டி கொடுக்க மாட்டேங்குது தோண்டியே, சொல்லுங்க அப்படின்னோடனே கொடுத்துருங்க, அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னோன்னே கொடுக்குறாங்க. இந்த ஆள் என்ன பண்ணுறான், இந்த ஒரு ஆள் எடுத்துகிட்டு ஓடி போயிடுறான். இந்த நகையோட, தங்கம், வைடூரியம் இருந்த பானையோட எடுத்துகிட்டு ஓடி போயிடுறான். உடனே இந்த 3 பேரும் ஓடி உங்களை எப்படி நீங்கள் இந்த தோண்டியை கொடுக்கலாம், நாங்கள் 4 பேர் கேட்டால் தானே கொடுக்கலான்னு சொன்னோம், நீங்கள் எப்படி கொடுத்தீங்க, இது நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப அந்த பாட்டியை திட்டி நீதிபதிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நீதிபதிக்கிட்ட போய் ரொம்ப அழ வைக்கிறாங்க. நான் என்ன செய்யறது, நான் எங்கே போவேன், இவங்க சேர்த்து வச்ச வைரம்லாம் நான் எங்கே போய் கொடுக்க முடியும், என்கிட்ட என்ன பணமாக இருக்குது, எதுவுமே இல்லைன்னு அழுதுட்டுருக்கப்போ இந்த மரியாதை ராமன் சின்ன பையனாக ரோட்டில் கோலி குண்டு வச்சு விளையாடிட்டு இருக்காரு. கோலி குண்டு பற்றி இந்த பாட்டி அழகிறத கேட்டு, என்ன நீங்கள் அழறீங்கன்னு இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பானை தெரியாமல் தோண்டியை கொடுத்துட்டேன், அப்படியா, உங்களுக்கு நீதி வழங்கின ஒரு வாயில் மண் விழட்டும்னு சொல்லி அந்த கோலி குண்டெல்லாம் அந்த பொந்து உள்ள போடுறாரு. அப்போ அந்த சைடில் போனவங்க அரசர் கூப்பிட்டு அனுப்புகிறார். நீ என்ன இப்படி மரியாதை கட்டி பேசியிருக்க, நாங்கள் என்ன சரியான தீர்ப்பு சொல்லலைன்னு பேசியிருக்கேன், நீ என்ன தீர்ப்பு சொல்கிற, நாங்கள் என்ன தப்பு பண்ணினோம் அப்படின்னோடனே மரியாதை ராமன் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்க என்ன நீதிபதி என்ன வழங்கணும், இப்படி இந்த பாட்டி மேலே எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி பேசக்கூடாது, இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஒரு ஆள் ஓடி போனார் பாருங்க, அவரை கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் தோண்டி தருவேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குங்க. என்ன கிளவராக பாருங்கள், இந்த 4 பேர் வந்தால் தானே அந்த அம்மா தோண்டி தரணும், இப்போ 3 பேர் தானே வந்திருக்காங்க, நீ இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்தானா தான் தோண்டி தருவேன்னு சொல்லி தீர்ப்பு வழங்குங்க, இவங்க போய் தேடிட்டு வரட்டோன்னொன்னே நீதிபதி ஷாக் ஆகிட்டு, இப்படி ஒரு தந்திரமாக பேசுகிற ஆள் தான் எங்களுக்கு வேணும் அரசவையில்,
நாங்கள் வந்து உங்களை அரசவையில் வச்சுக்கிறோம், நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து நின்று எங்களுக்கு வழக்குக்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் நீதிபதியாக இருந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை அரசவையில் வச்சுக்கிறாங்க. அதுதாங்க மரியாதை ராமனுடைய ஃபஸ்ட்டு கதை. ஒரு கதையாக படித்து உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க வளமுடன், நேர்மையாக, ஸ்டே பிளஸ்ட்.